இரு வந்தர் ஆள் வந்திருக்கு கொஞ்சம் பொருள் போடு. ஏயா அப்படி நேரம் காலம் தெரியாம வந்த அவசரத்தை நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நாம் காலம் கருதி வாழ்றவன் நேரம் காலம் தெரியாதுன்னா அப்புறம் போய இருடி வார பாய சுருட்டாத. சுருட்டின பாய ஞாத்தா ஞானமா ரசிக்கிறீங்க. மாலை மாத்த பார்த்து தான் போகணும். யார் பண்ணி நான் யாருன்னு இருக்கட்டும், நீர் யார் பத்தியா நீங்க எதற்கு வந்தீர் எல்லாம் சொல்லுவாங்க. நல்ல வேலை பார்த்துக்கமோ இடைஞ்சல் பண்ணிட்டிய. இருடி சத்த வர என்ன வேலை பார்த்த? குளிக்க போகாத. என்னையா வேலை பார்த்த? உழுதாயா, நடவு நட்டாயா, இல்லை களை பறித்தாயா? அது உங்களுக்கு தேவையில்லாது. ஏன் வேலை எனக்கு? ஐயா நீ வேலை பார்க்கறன்னு சொன்னேன். அதான் என்ன வேலை? அது உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? இல்லை கடப்பாறை எடுத்து நான் சொல்றத வாங்கிக்கிறேன். எங்க குடும்ப பிரச்சனை. அவ சத்தம் கூட இருக்கா. ஏன் எந்திரிச்சு போன்னு கேட்கறா. நான் என்ன பதில் சொல்றது? ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்காரு, முக்கியமா வந்திருக்காரு. அது இருள வாரேன். என்னத்த பண்ண போற? குளிக்கப்பா. இன்னும் 2 வட்டம் இருக்கு. சரி என்ன விஷயம் சொன்னா ஒத்துக்குவீங்களா? விஷயம் சொல்றியா? விஷயம் சொல்றேன், சொன்னா ஏத்துக்குவீங்களா? ஏத்துக்கிற மாதிரி இருந்தா ஏத்துக்கிறோம். ஏத்துக்கிற மாதிரி தான் கேட்பேன். எல்லாரும் மானத்தடி வந்து குட்டியே தெரியும்னு சொல்லுவாங்க. நான் அப்படிலாம் கிடையாது. உங்க அக்கால தங்கச்சி எனக்கு அக்காவே இல்லையே. இல்லை அக்கா நான் ஏன் தெரியுமா, தங்கச்சியை பார்க்கும் போதெல்லாம் அக்கான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஆஹா அந்த சுவையோடு சமையலை சமைச்சு இந்த வந்தவங்களை வரைபறக்கும் போது முட்டையை வச்சு, கறியை வச்சு, மீனை வச்சு, வச்சு மறைச்சு வச்சு அந்த உபசரிப்பு இருக்கே அக்கா, அந்த அக்கா மேலே நான் மனசை பறி கொடுத்துட்டேன். எந்த அக்கா? அந்த அக்கா. வந்தோடனே கேட்டார், ஒரு அக்காவை பற்றி கேட்டார். ஐயாலாம் சம்மந்தம் இல்லாத ஐயான்னு சொன்னேன். சம்மந்தமானப்பட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, நான் சம்மந்தம் இல்லாதான்னு சொன்னேன். சரி இப்போ இன்னுமா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. மாப்பிள்ள நான் யார் தெரியுமா? என் தங்கச்சியை கூட்டு போக. நான் தான் சரவணம் விடுவேன். தெரியும். என் தங்கச்சியை கூட்டு போங்க. நான் வேண்டான்னு சொல்லலை, நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் நீங்க எப்போ வருவீங்கன்னு. ஆமா அப்படியா? ஆனா ஒரு விஷயம் உன் முகம் சொல்லுது. தயவு செய்து என் தங்கச்சியை கூட்டு போய் கல்யாணம் பண்ணி எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்திடாதீங்க. தயவு செய்து கேவலப்படுத்திடாதீங்க. எங்க அப்பா நம்பிராஜன் மருந்து குடிச்சிருவாரு. கல்யாணம் பண்ணிக்கின்னு கேவலப்படுத்தி கல்யாணம் பண்றது எதுக்கியா? கல்யாணம் பண்ணாதீங்க, கூட்டிட்டு ஓடிருங்க. அதுதான் எங்க குலத்துக்கு செலவச்சிருக்கிற எங்க குடும்பத்துக்கு அதான் பெருமை. அப்படி ஆகட்டும், நீ எப்படி செய்ய சொல்றியோ அப்படியே செய்யறேன். போதும். சும்மா வாடி 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 இன்னும் பாரு பூங்குயிலே. யாரு என்னன்னு தெரியாத அந்த ஆளோட கட்டி இருக்காத இருக்க. யார் இந்த பெண்மகள்? யார் இவர்? இவர் யார் எனக்கு? அண்ணன்னா அன்னைக்கே.
கைய வச்சிருவியா? கைய வச்சு பாரு. அண்ணனை தொட சொல்லு பாப்போம். தங்கச்சி ஒடியாடா குடு 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 அதான் செல்லம். பாம்பை விட பயங்கரமா பத்தினியின் கயிறு மஞ்ச கயிறு திருப்பதி மலையோனோ செம்பருத்தி நூலெடுத்து ஏதையாக செஞ்சது இந்த மஞ்ச கயிறு. திருப்பதி மலையோரோ செம்பருத்தி நூலெடுத்து ஏதையாக செஞ்சது இந்த மஞ்ச கயிறு. சீனிவாசனருளாலே வந்த எங்க அண்ணன், இது சீனிவாசனருளாலே வந்த சீனிவாசன் அண்ணன் அரிச்சந்திரன் சந்திரமதி. என்னாச்சு அந்த கதையில? அரிச்சந்திரன் சந்திரமதி அம்போன் எண்ணிக்கையில் அடையாளம் காட்டியது எந்த கயிறு? யாரும் மடங்கு வைக்க முடியாத யாரும் சுவாமி வைக்க முடியாத சொந்த கயிறு, அதுதான் மஞ்ச கயிறு. ஆண்டி மஞ்ச கயிறு. வாழு பையன் பட்டமிடும் நூறு கயிறு பம்பர கயிறு. கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தா சேர்த்து வைக்கும் சிவப்பு கயிறு 110. அந்த கயிறு இந்த கயிறு ஆசை கயிறு கயிறு கேட்டாலும் மறுப்பதும் இல்லை. ஆனா தாண்டி கயிறு மட்டும் கடன் கொடுப்பதும் இல்லை. எந்த கயிறு கேட்டாலும் மறுப்பதும் இல்லை. ஆனா தாண்டி கயிறு மட்டும் கடன் கொடுப்பதும் இல்லை. மஞ்ச கயிறு தாண்டி மஞ்ச கயிறு. இது மகாலட்சுமி ராசி 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 மஞ்ச கயிறு. பொறு, உனக்கு கயிறு போடுறேன், கொஞ்சம் பொறு. என்ன கொச்ச கயிறா? அம்மா அழைத்த காரணம் என்ன? இது எப்ப 7 மணிக்கு தான் முடியும் போல இருக்கு. என்னையா அம்மா, இந்த பையன் எந்த பையன்? மாடு பிடிக்க வந்தாப்லையா? நீங்க ஏன் அப்படி நெளிச்சுக்கிட்டே நிக்கிறீங்க? அவன் தான் பிடிச்சி இழுக்கிறானையா. மான் மான் மானு மான் வந்ததா வரவில்லையா? மானு குடுக்கலையா? மானு குடிக்க. இதை நீதான் அவருக்கு சொல்ல வேண்டும். நீங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னீங்க? நாங்க இல்லைன்னு சொல்லிட்டோம். ஆனாலும் முறை நீ தான் சொல்லணும். இடத்துக்கு தலைவி இல்லையா? நான் தான் முறையா? இல்ல நான் தான் முறையா சொல்லணுமா? வரவேற்பு கொடுத்தீங்களா? நீங்க எப்படி கொடுத்திருப்பீங்கன்னு சொல்லி தெரிய வேண்டியதில்ல. அந்த பிள்ளைய பார்த்தாலே தெரியுது. இப்ப நான் எப்படி கொடுக்கறது?
அண்ணன் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, போன அமாவாசை அன்னைக்கு சுடுகாட்டில் உட்காந்து வரவேற்பு எப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுத்தனா இல்லையா? சதுரகிரி மலையில வச்சு அத மாதிரி சொல்லு. பாருங்கள் விடுவரே, குஞ்சரங்கள் மனித சேர நாடு, முத்துக்கள் கிடைக்கப்பட மாண்டிய நாடு, சோழ நாடு சோரோடத்தி என்பது போல வளம் பொருந்திய நாடு. இவ்வளவு நேரம் டான்ஸ் அசிங்கம் பேசுறேன்னு பெட்டிக்கார் சொன்னாரு. ஒரு வள்ளியம்மா நீங்க அசிங்கம் பேசுறீங்க. என்னடி பேசுறீங்க? என்ன சொன்னீங்க? குஞ்சுரங்கள் நிறைந்ததுன்னா என்னது? அண்ணே, குஞ்சரங்கள்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன தெரியும்? என்ன தெரியும்? குஞ்சரங்கள், குஞ்சரங்கள்னா வேலம், யானை. அதுக்கு பேரு தான் அது. மறைமுகமா சொன்னேன். நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? உள்ள போய் தனித்தனியா உட்காந்து புண்ணியமே இல்ல. அந்த துணி மணி எல்லாம் மடிச்சு வைங்க. துணி மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்க. துணி மணியை மடிக்கிறீங்களா?